கிறிஸ்துவின் நிமித்தம் தன்னை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கிறான். கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன் என்று சொல்லுகிறான். அப்போ அவனுடைய விருப்பம், அவனுடைய காரியங்களை எல்லாம் விட்டுவிட்டு இப்பொழுது தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றும்படியாக தீர்மானம் செய்கிறான். ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன், கவனியுங்கள். பிலேமோனுக்கு எழுதின நிருபம் 9 முதல் 11 வசனங்கள் வரையிலே நீங்கள் பார்க்கும்போது அங்கே பவுல் பிலேமோன் என்ற ஒரு அருமையான தேவ மனுஷனோடு கூட ஒரு தபாலை எழுதி, லெட்டர் எழுதி கொடுத்து அனுப்புகிறான். அதிலே ஒரு பையனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. யார் என்று கேட்டீங்கன்னா, 9ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். நீர் செய்யத்தக்கதை உமக்கு கட்டளையிடும்படிக்கு கிறிஸ்துவுக்குள் நான் துணியத்தக்கவனாய் இருந்தாலும் அப்படி செய்யாமல் அன்பின் நிமித்தம் மன்றாடுகிறேன். என்னவென்றால், கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுக்காக உம்மை மன்றாடுகிறேன். முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன்.